யார் இது? எனக்கும் தெரியுது. யார் இது? என்ன ப்ரோ இது? மேல போகுது ப்ரோ. போகுது ப்ரோ. ஏய் யார் இது? அங்க பாருங்க ப்ரோ. தெரியுது ப்ரோ, கேப்சர் பண்றேன். குச்சிட்டு ப்ரோ. யார் இது? அடுத்து தூக்கிடலாம் ப்ரோ. என்ன சொல்றீங்க? தூக்கு ப்ரோ. அந்த கடையை தூக்கு ப்ரோ. அடிச்சு தூக்கிடுங்க ப்ரோ. அடிச்சு தூக்கிடுங்க. ஆட்டோமேட்டிக்கா எரியுது ப்ரோ. ப்ரோ அங்க பாருங்க, மேல பாருங்க ப்ரோ. மேல மேல மேல. ஆட்டோமேட்டிக்கா இது ஜின்னோட வேலை தான் ப்ரோ இது. ஏய் எங்க போயிட்ட? ஓகே வந்து ப்ரோ. என்ன ப்ரோ? எந்திரிங்க ப்ரோ. ஏன் ப்ரோ? என்ன ப்ரோ? கிளம்பலாம் ப்ரோ. கிளம்பலாம். போலாம் ப்ரோ. முன்னாடி போ. இருங்க ப்ரோ, போலாம் ப்ரோ. கைஸ் இங்கே கிளம்புறோம். தட்டுங்க ப்ரோ, பின்னாடிலாம் தட்டுங்க ப்ரோ. மண்ணு ப்ரோ. இருங்க ப்ரோ, சவுண்டு வருது ப்ரோ. முன்னாடி எதனா இருக்க போகுது. ஓகே தான் ப்ரோ. பின்னாடி தட்டுங்க ப்ரோ. ஃபுல்லாக அழுக்காக இருக்குது கைஸ். நான் அப்படி பண்ணிடக்கூடாது. இன்னும் சவுண்டு வந்துட்டுருக்கு கைஸ் அங்கே. ப்ரோ பேய் அட்டாக் பண்ணியிருக்கு ப்ரோ உங்களை. ஆத்மா கைஸ் கன்ஃபார்மாக இந்த இடத்துல ஏதோ இருக்குது ப்ரோ. கிளம்புங்க ப்ரோ, போகலாம். இதுக்கு மேலே உங்கள் லைஃப் வந்து ரிஸ்ட்டில் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணலை. இங்கேருந்து கிளம்பலாம் ப்ரோ. ஓகே தானே ப்ரோ உங்களுக்கு? ப்ரோ ஓகே தானே ப்ரோ? இதெல்லாம் பண்ணால் தான் ப்ரோ பயம் போகும். எல்லா வாட்டியும் பயந்துட்டு இருக்க முடியாது ப்ரோ. ப்ரோ ஓகே தானே? பில்டிங்கில் போய் பார்த்துருமா? ஓகேவா உங்களுக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இப்போ பண்ணிருச்சு. இதுதான் சொல்கிறேன். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரிலாம் பண்ணால் தான் நமக்கு பயம் இருக்காது ப்ரோ. என்ன பண்ணுவோம்? மிஞ்சி போனால் உயிர் எடுக்குமா? எடுத்துட்டு வாங்க பார்த்துக்கோ. கன்ஃபார்மா ப்ரோ? போகலாமா? பார்த்துக்கோ. என்ன ப்ரோ கிளவியே நம்மளாம் பார்க்கணும் ப்ரோ. வயசு இந்த பில்டிங் எங்களால் மறக்கவே முடியாது ப்ரோ. எனக்கு அந்த கிளவி அங்கே இருந்து அட்டச்சு கொண்டு ப்ரோ. அந்த வெளியில் இருக்கு ப்ரோ. அதனால தான் ப்ரோ உங்களை இப்படி அட்டாக் பண்ணுது ப்ரோ. அந்த ஃபோட்டோ எட்டு வச்சது, செத்து போனாலுக்கு என்ன ப்ரோ? ஃபோட்டோ எட்டி வச்சதுனால தான் ப்ரோ உங்களை இது பண்ணுது. அமைதியாக இருக்கு ப்ரோ. பார்த்தீங்களா பாஸ்கர் வந்து இன்னொரு பில்டிங் வந்து போய் பார்ப்போம் அப்படி. எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பில்டிங்கை விட்டுட்டு திருப்பி இன்னொரு வாட்டி வரணும் அப்படின்னு நினச்சோம். எப்படியோ நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டான். திருப்பியும் இந்த பில்டிங் விட்டுட்டு திருப்பி இன்னொரு வாட்டி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தோம்.
எப்படியோ போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொன்னோம். அதனால தான் திருப்பி இந்த பில்டிங் முடிச்சுட்டு இதுக்கு மேலே இங்கே வரமாட்டோம். இவ்வளோ வந்து ரிஸ்க் எடுத்து வீடியோ பண்ணணுன்னு அவசியம் இருந்தாலும் உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து நல்ல கண்ணு கொடுக்கணும் தான் இந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்கிறோம். ஆனால் இது ரொம்ப ரிஸ்க்கான இடம். அதனால் இதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் வந்து எல்லா பில்டிங்கும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்பிடலாங்க. இதுக்கு மேலே இங்கே வர போகிறதில்ல. பாஸ்கரும் வந்து ஒத்துழைச்சதுனால தான் இங்கே திருப்பியும் போகிறோம். ஓகே தான் ப்ரோ, நீங்கள் போகலாம் ப்ரோ. ரொம்ப முள்ளு இதாக இருக்குது போல ப்ரோ. உங்களுக்கு இந்த வழி தெரியுதா? இல்லை கொஞ்சம் போகணும் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. யாருமே யூஸ் பண்ணாத பில்டிங் கைஸ் இது. இந்த மாதிரி சூனியம் பண்ணுறதுக்கு மட்டும்தான். அங்கே பாருங்கள் முள்ளெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சு தான் போய் ஆகணும். இதெல்லாம் குத்துச்சுன்னா என்ன ப்ரோ இது? சரியான பெரிய முள் பாருங்க. இதே பேய் முள் மாதிரி இருக்கு ப்ரோ. பேய் மரம் மாதிரி எவ்வளோ பெரிய முள்ளா இருக்கு. ஓகே தான் ப்ரோ, நீங்கள் எடுக்கலாம் வாங்க பார்த்துக்கோங்க. சவுண்ட் அந்த மாதிரி இருந்துச்சு. கேட்குதானே? கேட்குதானே? சவுண்ட் கேட்குது. அரு அப்படி ப்ரோ. தெரியல. இப்போ சொல்லி ப்ரோ. அதான் ப்ரோ சவுண்ட் இருக்குங்களா? என்ன சொல்கிறீங்க? இப்போ தான் அந்த பக்கம் தான் வந்தோம். நீங்கள் மட்டும் தனியாக போய் பார்த்து செடி ஆடுற மாதிரி தானே? ஆமாம் கைஸ், 6 மணி நேரமாக ஷூட் போயிட்டுருக்கு. இதில் எவ்வளோ பாட்டாக போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எனக்கு தெரியாது. ஆனால் ஒட்டமாக சரியான டேட்டாக இருக்குது ப்ரோ. கிளவியாக நம்மளால் பார்க்கணும் எனக்கு அதான் ஒன்று. ப்ரோ அமைதியாக இருங்க ப்ரோ. நீங்கள் பேச பேச தான் ப்ரோ. பாருங்க ப்ரோ பில்டிங் எவ்வளோ பெருசு ப்ரோ. கடல் மாதிரி இருக்குது ப்ரோ. ப்ரோ இதுக்குள்ளே பயமாக இருக்குது ப்ரோ. வாங்க பார்த்துக்குவோம். ஃபாலோ பண்ணுறாங்க ப்ரோ. யாரும் இல்லை ஃபாலோ பண்ணுறாங்க. இதை கொடுங்க, நைட் விஷன் கொடுங்க. கன்ஃபார்மாக யாரோ ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படிங்க கேமரா அப்படிங்க முள்ளு ப்ரோ. கண்ணு கன்ஃபார்ம் பாருங்க. கேட்குது ப்ரோ. யாருன்னா எங்களை சுற்றி இருக்கீங்களா? எங்களை ஃபாலோ பண்ணுறீங்களா? யாருன்னா ஃபாலோ இது பண்ணுற மாதிரி தயவு செஞ்சு முன்னாடி வாங்க ப்ரோ. லைட் எரியுதானே உள்ள? லைட் எரிய மாதிரி தான் இருக்குது. ரிஃப்ளெக்ஷனாக லைட்டாக போகுது. ப்ரோ என்ன உள்ளே பண்ணிகிட்ருக்காரா ப்ரோ? இங்கே எத்தனை சூனியக்காரிகள் இருக்காங்க? எனக்கு ஒன்றுமே புரியலையே ப்ரோ. எத்தனை பேர் ப்ரோ இருக்காங்க இங்கே? இந்த பில்டிங் போனால் அங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது. இருக்குன்னு கண்டு இது ரியலைஸ் பண்ண முடியல ப்ரோ. இது எது சூனியக்காரியா பேயா ப்ரோ? இது இல்லை சூனியக்காரர் வளர்ந்த ஃபேமிலியான்னு தெரியல. எல்லாரும் சூனியம் பண்ணுறாங்களா அப்படின்னு ப்ரோ. நம்ம செய்யணும் இழுத்தப்போ வீடியோகிராஃப் லைஃபே போயிடுச்சுன்னு வச்சுட்டேன் ப்ரோ. நான் இருக்கும்போது ப்ரோ வீடியோகிராஃப் பண்ணியிருக்கோம் ப்ரோ. பண்ணுறதெல்லாம் வீடியோகிராஃப் பண்ணியிருக்கோம் ப்ரோ. நம்ம வீடியோ எடுத்திருக்கோம் ப்ரோ. கண்ணு முன்னாடி தான் சூனியம் பண்ணா. லைட்டை போடுங்க. இல்லை யாருமே இல்லை ப்ரோ. சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கு. நம்ம பக்கத்தில் நிறைய இருக்குது. எக்ஸ்ட்ரா 4 பேர் தான் எப்படி ஃபீல் ஆகும்ல அது மாதிரி இருக்குது. அப்படிங்க. பாம்பு இல்லை ப்ரோ. பாம்பா? பாம்பு தான் ப்ரோ. பாம்பா? பாம்பு இல்லை ப்ரோ. பாம்பு பாம்பு போதிய பாம்பா? ஒயரா? ஒயர் அரண்டை கண்ணக்கு இருண்டதெல்லாம் பெய் மாதிரி இருக்குது ப்ரோ. பயப்பட வேண்டியதாக இருக்குது. பாம்பா இல்லை என்ன ப்ரோ? ஒயர் பக்கத்தில் போ. பாம்பு மாதிரி தான் இருக்குது. என் வாழ்க்கையில் அதுக்கிட்ட மட்டும் நான் மோதவே மாட்டேன் ப்ரோ. பார்த்து கேபிள்
இவ்வளோ பெருசாக இருக்குது. இது ஒரு தனி டிபார்ட்மெண்ட் மாதிரி இருக்கே ப்ரோ. ப்ரோ நைட் விஷன் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிடலாமா? ஓகே ப்ரோ. நைட் விஷன் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிடலாம். இங்கே வாங்க, பில்டிங்க்கு முன்னாடி வச்சிடலாம் ப்ரோ. இங்கே எதுனா சப்போஸ் யாருனா வந்தாங்களோ இல்லை அமானுஷம் எதனா வந்துச்சுன்னா ரெக்கார்ட் பண்ணிட்டு ப்ரோ. ஓகே ப்ரோ. கைஸ் நாங்கள் நைட் விஷன் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். ப்ரோ யாருனா ஆக்சுவலாக உள்ளே என்ட்ரானாலோ இங்கேருந்து எதுனா வெளியே எதுனா ஆத்மா போச்சுனாலோ கன்ஃபார்மாக நைட் விஷன் வந்து இது கேப்சர் பண்ணுவோம். அதனால் நைட் விஷன் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகிறோம். வார்டன் ஆஃபிங் கொண்டு இருக்கோம். இது ஒரு ஹாஸ்டல் நினைக்கிறேன் ப்ரோ. வார்டன் ரூம் இது ஹாஸ்டல் ப்ரோ. இது கேர்ள்ஸ் ஹாஸ்டலாக இருக்குமோ? நம்மளாம் அந்த கிளவி நினைக்கணும். சொன்ன இது ரூம் பழைய தான் அதே சவுண்டு நமக்கு முன்னாடி பிச்சு மாறாமல் கேட்குது ப்ரோ. இப்படி பாருங்க, இங்கே தான் இருக்குது. நம்ம இங்கே வந்த ரூம் ப்ரோ. எவ்வளோ ரூம் இப்போ இங்கே நைட் டியூஷனில் பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக தெரியுது. அங்கே பாருங்க. தயவு செஞ்சு எங்கள் முன்னாடி வா, இந்த மாதிரி பயன்படுத்தாத, எங்களை அட்டாக் பண்ணாத தயவு செஞ்சு. நான் தான் பாஸ்கரை மன்னிப்பு கேட்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறேன்ல. அவன் தெரியாமல் அவன் ஃபோட்டோ வெட்டி வச்சுட்டான். அதுக்கு இந்த மாதிரி எங்களை பாடுபடுத்துவேன். என்னாச்சு சொன்ன இது ப்ரோ. நாங்கள் மேலே வரோம் ப்ரோ. இந்த இது ரொம்ப அடர்த்தியாக இருக்குது ப்ரோ. போகலாம் வாங்க ப்ரோ. ஏதோ ஒன்று பண்ணி தான் ஒன்று வாங்க. சவுண்டை பாருங்க ப்ரோ. மேலே சவுண்டு மேலே கேட்குது. இங்கிட்டு பாருங்க. எப்போ வாங்க ஃபஸ்ட் மேலே சவுண்ட் போகலாம். வாங்க. ஏன் முன்னாடி வரலாம், இந்த மாதிரி சவுண்ட் போடுறதெல்லாம் விட்டுட்டு. மேலே ஒன்றுமே இல்லையே ப்ரோ. நிறைய வாட்டி சொல்லிட்டேன், எங்களை தயவு செஞ்சு அட்டாக் பண்ணாத. கீழே வருது ப்ரோ. ப்ரோ அடிக்கிறாங்க ப்ரோ. யாரோ அடிக்கிறாங்க ப்ரோ நம்மள. யாரோ கீழே ஓடுற மாதிரி இருக்குது. கீழே ஓடுற மாதிரி இருக்குது. இது ஓடுற சவுண்டு தான். எதுவுமே இல்லை ப்ரோ. பின்னாடியே வாங்க தயவு செஞ்சு. தூரம் போவதுக்கு முன்னாடி வாங்க. முன்னாடி வாங்க. தனியாக பொண்ணு அட்டாக் பண்ணதில்லை, இது முன்னாடி வாங்க. சவுண்டை பார்த்தீங்கன்னா காது துடி போகுது. அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, ஜெயிலில் பாருங்க, ஜெயிலில் பாருங்க, அங்கே பாருங்க, ஜெயிலில் பாருங்க. ஓ 2 பேரும் 3 பேரும் இருக்காங்க ப்ரோ கன்ஃபார்ம் இங்கே. ஓ என்ன ப்ரோ எல்லாம் ஒட்டச்சி உள்ள ப்ரோ. உள்ள ப்ரோ. அங்கே ப்ரோ பின்னாடி ப்ரோ. அவரை பார்த்துக்கோங்க ப்ரோ. என்ன பண்ணோம்? அதே போட்டா சாரி கேட்டோம்ல. கீழே ப்ரோ. கீழே தான் அந்த இடத்துல தான் சவுண்ட் கேட்ச்சு. வாங்க ப்ரோ. பார்த்துக்கோங்க ப்ரோ. யாரா இருக்கீங்களா அந்த ரூமில்? கைஸ் நைட் விஷயம் நாங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். கன்ஃபார்ம் எதுனா வந்து அமானுஷ் எதுனா கண்டிப்பாக கேப்சர் ஆகும். கைஸ் ரொம்ப எக்ஸாஸ்டாக இருக்கிறதுனால பேசவே முடியல. குடிக்கிற தண்ணிலாம் வேர்வையாக தான் ஊற்றுது. ஸோ அவ்வளோ தண்ணி தாகத்தில் இருக்கும். பார்த்தேன்.
இந்த சீரியல் இருக்குது ப்ரோ. இங்கே ப்ரோ நான் தான் சொன்னேன்ல ரூமில் ஏதோ இருக்குது ப்ரோ. வாங்க ப்ரோ. இது எந்த சைடு? இந்த ரூமில் ப்ரோ. இந்த ரூமில் ஏதோ இருக்குது ப்ரோ. பார்த்துக்கோங்க. யாரோ இருக்கீங்க அந்த ரூமில். சவுண்டை பாருங்க ப்ரோ. அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, செடி பாருங்க. ஆடுது மரமே. ப்ரோ ப்ரோ ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் முடிஞ்சு ப்ரோ. காதுகிட்ட வந்து யாரும் கத்துற மாதிரி இருக்கு ப்ரோ. காதுகிட்ட வந்து ப்ரோ நீங்களே இப்படி சொன்னா ப்ரோ. நானே இப்போ தான் கொஞ்சம் தைரியம் வந்துட்டு இருக்கேன். ஓ சரியான சூடாக இருக்குது ப்ரோ இந்த இடம். ஒரு மாதிரி ஹீட்டாக இல்லை இந்த இடம். லாஸ்ட்டாக யாரும் ஓடினாங்களே ப்ரோ. இது ஓடினாங்க ஓடினாங்க ப்ரோ. யாரோ வெளியே மனுஷன் யாருன்னா இருக்காங்களா? யாரும் தெரியுங்களா? அதுதான் ப்ரோ. ஹீட்டாக இருக்க இடத்துக்கு போனால் ஒரு பயம் அடிக்குது. தயவு செஞ்சு முன்னாடி வாங்க. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? ப்ரோ ரெஸ்பான்ஸ் பண்ணுது ப்ரோ. என்ன பிரச்சனை இருக்கு? அங்கே யாரும் இருக்காங்க. அங்கே யாரும் இருக்காங்க ப்ரோ. ரூமில் யாரும் இருக்காங்க. நான் பார்த்தேன். அங்கே யாரும் எட்டி பார்த்துட்டு போனாங்க. நான் பார்த்தேன். ஆமாம் கண்டிப்பாக இங்கே யாரோ இருந்தீங்க. நான் பார்த்தேன். இந்த ரூம்குள்ளே யாருனா இருக்கீங்களா? இந்த ரூம்குள்ளே யாருனா இருக்கீங்களா? வெளியே சவுண்ட் கேட்குது ப்ரோ. அங்கே இந்த ரூமில் யாரும் இருக்கீங்க கன்ஃபார்மா? இந்த ரூமில் யாருன்னா இருக்கீங்களா? ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. இந்த ரூமில் யாரும் இருக்கீங்க தானே? நான் பார்த்துட்டேன் உங்களை. வெளியே வாங்க, வெளியே வாங்க ப்ரோ. பார்த்துச்சு ப்ரோ. நான் பார்த்தேன். அது பார்த்தேன். கேப்சர் ஆகிடுச்சு. கன்ஃபார்மாக கேப்சர் ஆகிடுச்சு. நான் பார்த்தேன். இந்த ரூமில் யாருன்னா இருக்கீங்களா? நான் உங்களை பார்த்தேன். இல்லை ப்ரோ. ப்ரோ அங்கே பாருங்க. மேலே உட்காந்துருக்கு ப்ரோ. மேலே உட்காந்துருக்கு ப்ரோ. என்ன இப்படி ஆகாசம் இருக்கு? கைஸ் மேலே உட்காந்துருக்குது. பார்த்து கேப்சர் பண்ணி. எப்படி ப்ரோ? கால் இல்லை, கை இல்லை. மேலான இல்லையா? லைட் ஆஃப் ஆயிடுச்சு ப்ரோ. வேறு ரைட்டு நைட் விஷயம் ப்ரோ. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லலாம். நானும் 1000 வாட்டி கேட்டேன். ஒரே கேள்வியை நான் திருப்பி கேட்டுட்ருக்கேன். நாங்கள் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? இங்கே நாங்கள் இருக்கிறத பிடிக்கல உங்களுக்கு, அதானே? திருப்பி அங்கே இருக்கலையா? வெட்டி பார்க்க பாருங்க. தெரியுதா? பாருங்க, வெட்டி பார்க்குறேன். தெரியுது. நான் எப்படி அங்கே வந்தாலும் நீங்கள் இருக்க போகிறதில்ல. உங்களுக்கு என்னதான் வேணும்? சவுண்டை பாருங்க ப்ரோ. அலறுது. என்ன ப்ரோ ஒரு மாதிரி இருக்கு? ஆடிட்டோரியம் மாதிரி. என்ன ப்ரோ இது? ஒன்றுமே தெரில எனக்கு. செம்மையாக இருக்கு. ப்ரோ இது ஆட்டோமேட்டிக்காக ஆடுது ப்ரோ. மூவாகுது ப்ரோ ஆட்டோமேட்டிக்கா. என்ன ப்ரோ இது?
இந்த ஹாஸ்பிட்டல்லாம் கேஸ் வச்சுப்பாள் அது மாதிரி இருக்கு ப்ரோ. இது பியூரிஃபையர் ப்ரோ. இது பியூரிஃபையரா? பார்த்து ப்ரோ. ஸ்டோர் ரூம் போட்டு அட்டாக் பண்ணுறாங்க ப்ரோ. கன்ஃபார்ம் அட்டாக் பண்ணுது. வா பார்த்து ப்ரோ. பார்த்து வாங்க. பார்த்து எங்கே பாருங்க ப்ரோ கிளியுது. இந்த ரூமில் தான் ப்ரோ. அதே இடத்துல ஓடி எடுது ப்ரோ. முடியல ப்ரோ, என்னால் நடக்கவே முடியல ப்ரோ. இது காலெலாம் வலிக்குது ப்ரோ. 6 மணி நேரமாக நடந்துட்டுருக்கோம் ப்ரோ. ஆடியன்ஸ் சொல்லுங்க ப்ரோ, எவ்வளோ நான் சாப்பிட்றதுட்டு இருக்கோம் சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நம்ம கண்டென்ட் கொடுக்குறது தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. வாங்க நம்ம வேலை எவ்வளோ கஷ்டம் எடுத்துகிட்டு இருக்கோம் ப்ரோ இந்த வீடியோ. நம்ம வேலை ப்ரோ. வாங்க ப்ரோ. கஷ்டமாக நம்மளோட இருக்கணும். என்ன ப்ரோ இருக்கும் பவுட்ரு மாதிரி இருக்கணும். பேசுங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரில. சவுண்ட் மட்டும்தான் வருது. இந்த ஒரு முறை யாரும் எட்டி பக்கம் மாரி இருக்குது ப்ரோ. சின்ன ரூமாக இருக்குது ப்ரோ. வருது. இப்போ இது வரைக்கும் இந்த பில்டிங்கில் எதுவுமே உங்களுக்கு என்னைக்கு வரைக்கும் பேச ப்ரோ இதாகல. அதே மாதிரி தான் தெரியல. சவுண்ட் மட்டும்தான் ப்ரோ வருது. இந்த எண்ணெய் இருக்குது. ப்ரோ கன்க்ளூஷனே வர முடியல ப்ரோ. நம்மளால எல்லா பில்டிங் எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு, கன்க்ளூஷன் வர முடியல பாருங்க. ரைஸ் இந்த பில்டிங்கில் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். கிளம்பலாம் ப்ரோ. இங்கேருந்து இன்னும் ஒரு பில்டிங் இருக்குல்ல, அங்கே மட்டும் போயிட்டு இதோட முடிச்சுட்டு கிளம்பிடலாம். இன்னும் ஒரு பில்டிங் தான் இருக்குது, அதை மட்டும் செக் பண்ணிடலாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி ப்ரோ. நைட் விஷனில் எதனா கேப்சர் ஆகிருக்கணும் ப்ரோ. மாட்டியிருக்குமா? வாய்ப்பு இருக்குது ப்ரோ. ரைஸ் நைட் விஷனில் எதனா மாட்டியிருந்தால் கன்ஃபார்மாக நான் ஆட் பண்ணுறேன். இந்த பில்டிங்கில் எதுவும் தெரியல, சத்தம் மட்டும் தான் வருது, வேறு ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே நடக்கல ப்ரோ. நம்ம ஏதாவது கேப்சர் பண்ண வந்துடும் இந்த பில்டிங்கில். இந்த இடத்துல ஒரு இடத்துல மட்டும் அந்த மேலே உட்காந்துருந்துச்சு ப்ரோ. அந்த சூனிகரி உட்காந்து அது மட்டும் தான் பார்த்தோம், வேறு எதுவுமே இல்லை ப்ரோ. பார்த்து எல்லாம் கேஜெட்ஸ் கூட எத்தனை அடிக்கடி லைட் ஆஃப் ஆகுது கைஸ். இங்கே தான் முள்ளு பார்த்தோம். பார்த்து கோரமாக இருக்குது ப்ரோ. ஆமாம் ப்ரோ. இங்கே பாருங்க. ஆனால் இந்த இடத்துல அந்த சூனிகரி தான் பார்த்தோம். எந்த ஆக்டிவிட்டி அதெல்லாம் எதுவுமே நடக்கலையே ப்ரோ. இங்கே வேறு ஏதாச்சும் ஆன்மான வாய்ப்பு இருக்குல்ல அதுக்கும். வாங்க அந்த ஒரு பில்டிங் மட்டும் இருக்குது, அதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் ப்ரோ. நைட் விஷன் எடுத்துக்கோங்க ப்ரோ. ரைஸ் நைட் விஷனில் எதுனா மாட்டிருந்தா நான் ஆட் பண்ணுறேன். நைட் விஷன் எடுத்துறீங்களா ப்ரோ?
ப்ரோ இது ஒரு வழி போகுது ப்ரோ அந்த பில்டிங்க்கு, இன்னொரு பில்டிங்க்கு வழி போகுது ப்ரோ. இது இங்கே பாருங்க. கைஸ் இன்னும் ஒரே ஒரு பில்டிங் இருக்குது, அதை மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டீங்க. இந்த கிளம்புறோம் கைஸ், இன்னும் முடியல. அந்த பில்டிங் அங்கே இருக்குது தெரியுதுங்களா உங்களுக்கு? அங்கே தான் ஒரே ஒரு பில்டிங் இருக்குது, அதை மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கிளம்பலாம். இது பெரிய பில்டிங்காக இருக்குது, ஆனால் இங்கே எதுவுமே எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நடக்கலை. ஒரு இடத்துல மட்டும்தான் பேசவே முடியல என்னால். ஒரு இடத்துல மட்டும்தான் ஆக்டிவிட்டி கேப்சர் பண்ணோம். முடியல ப்ரோ, நல்லா நடக்கவே முடியல. வாங்க, இதுக்கு மேலே இங்கே வரப்போகிறதில்ல. ஆமாம், ப்ராசஸ் தான். பார்த்து என்னாச்சு, வச்சுக்கிட்டீங்களா? கைஸ் 3வது பில்டிங்க்கு வந்துட்டோம். கொடுங்க. கைஸ் இதுதான் ஃபைனல் பில்டிங். பார்த்துக்கோங்க, ஸ்டெப்ஸே ஆக்ரோஷமாக இருக்கும் மாதிரி. யாரும் இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சரிங்களா? என்ன ப்ரோ இது? என்ன ப்ரோ இது? பாக்ஸாக இருக்குது, லேபாக இருக்கும் ஒரு வேலை தெரியலையே. இவ்வளோ லென்த்தாக இருக்குது. பிரிண்ட் ஆஃப் சைலன்ஸ் இருக்குது ப்ரோ, ஒரு சத்தம் கூட இல்லை. என்ன இடம் ப்ரோ இது? எந்த இடம்னே தெரியல ப்ரோ. அந்த பில்டிங்கில் பார்த்த லேப் மாதிரியே இல்லை, எல்லா பில்டிங்லையும் லேப் இருக்கும் போல இருக்கு ப்ரோ. எத்தனை லேப் இருக்கும்? காலேஜுக்கு ஒரு லேப் இருக்கும். இல்லையே, எத்தனை லேப் இருக்கும்? ப்ரோ இருங்க ப்ரோ. மந்திர சொல்கிற சவுண்டு வருது, கேட்குதா இல்லையா ப்ரோ? மந்திர சவுண்டு. என்ன போகுது? மந்திரம் போகிற சவுண்ட் கேட்குது ப்ரோ. வாங்க ப்ரோ பார்க்கலாம். இப்படி சவுண்டு யாருக்கு மந்திரம் படிச்சுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு கேட்குதா இல்லையான்னு தெரியல, மந்திர சவுண்டு கேட்குது. வாங்கி கேட்குற மாதிரி இருக்குல்ல, ஏதோ முணங்குறாங்க ப்ரோ. சவுண்டு வருது ப்ரோ. சவுண்டு வருது தெரியுது. கூட ரிசப்ஷன் இருக்கு ப்ரோ. ப்ரோ இங்கே பாருங்க ப்ரோ. என்ன ப்ரோ இது? ப்ரோ சூனியம் பண்ணுறதுக்கெல்லாம் கொண்டு வந்து போட்டிருக்காங்க ப்ரோ. ட்ரெஸ்ஸு சாரீலாம் ப்ரோ இது. ஆமாம், இதெல்லாம் அதுக்கு தான் ப்ரோ யூஸ் பண்ணுவாங்க. ஆமாம் ப்ரோ. உங்களுக்கு தெரியுதா? இங்கே பாருங்க, பாலிசிங்கெலாம் குத்திருச்சு அப்படியே. இது இந்த பிள்ளைங்களை சூனியம் பண்ணிட்டு இருக்காங்க என்ன தெரியலையே ப்ரோ, வாய்ப்பு இருக்கலாம் ப்ரோ. அப்புறம் யாருக்கு மந்திரம் படிச்சுட்டு இருப்பா? எனக்கு ரொம்ப தலை சுற்றுற மாதிரி இருக்கு. வாங்க, இன்னும் கொஞ்சம் ரூம் தான் இருக்குது, செக் பண்ணிட்டு கிளம்பிடலாம். முன்னாடி போங்க. தெரியுது ப்ரோ. சவுண்ட் வந்துட்டு இருக்கு. ஆமாம் ப்ரோ. ப்ரோ எவ்வளோ லேப் ப்ரோ? ப்ரோ இங்கே பாருங்க ப்ரோ, எத்தனை லேப் ப்ரோ? தெரியல. எப்படா லேப்? எப்பா
சவுண்டு அந்த சூரியன் ட்ரெஸ்ஸு ப்ரோ எல்லா பில்டிங்லேயும் இருக்குது ப்ரோ. தெரியுதுங்களா உங்களுக்கு? அதான் ரைஸ் எனக்கு மந்திரம் படிக்கிற சவுண்ட் கேட்டே இருக்குது. மைக் எவ்வளோ வந்து ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வந்து மைக் கேட்குது. ஏதோ மந்திரம் படிச்சுட்டு இருக்க சவுண்டே கேட்குது வருது. அங்கே சவுண்ட் கேட்குது. வாங்க இன்னும் 2 ரூம் தான் இருக்குது, பார்த்துட்டு போயிடலாம். என்ன ப்ரோ அடைக்காக்கர் கோழி மாதிரி கத்திட்டு இருக்கு? யாரு இந்த கோழிலாம் அப்படி கத்த? வாங்க ப்ரோ இன்னும் 2 ரூம் தான் இருக்குது. சவுண்டு பாருங்க. இங்கே இவருங்க கூப்பிடுவாரு. என்ன பண்ணி கூட பக்கத்துலேயே வாங்க ப்ரோ. இங்கே கம்பி இருக்குது, பார்த்து வாங்க. ரைஸ் இன்னும் 2 ரூம் இருக்குது ப்ரோ. சவுண்ட் கேட்குது ப்ரோ. ரைஸ் உங்களுக்கு மந்திர சவுண்ட் கேட்குதா? மந்திர சவுண்ட் கேட்குது, க்ளீனாக எனக்கு கேட்குது. ரைஸ் உங்களுக்கு கேப்சர் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, எனக்கு கேட்குது. மந்திர சவுண்ட் கேட்டே இருக்குது. பக்கத்தில் வர வர சவுண்ட் அதிகமாகுது ப்ரோ. ப்ரோ கேட்குதா இல்லையா உங்களுக்கு? சவுண்டு பயங்கர மனமாக இந்த ரூமில் எதுவும் நடந்துட்டு இருக்கு. லைட் விஷன் கொடுங்க. மந்திரம் தான் ப்ரோ. லைட் விஷன் கொடுங்க. அப்படிங்கிறது லைட் ஆஃப் ப்ரோ. லைட் ஆஃப் ப்ரோ. கேட்குதா? யாரு? 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 உள்ள யாரு இருக்கா? லைட் ஆன் லைட் ஆன். யார் அது? காணும் ப்ரோ. இங்கே பாருங்க ப்ரோ, இது இங்கே பாருங்க. பக்கத்தில் வேணாம் ப்ரோ. இது பாருங்க பொம்மையை பாருங்க. என்ன போகுது தொடர்ந்து போய் நம்ம வச்சுக்காதீங்க. நம்ம கட்டிக்கலாம் ப்ரோ. நைட் விஷன் பேக்கில் இருக்கா ப்ரோ? நைட் விஷன் வைங்க ப்ரோங்க. இல்லை என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம். கீழே வைங்க. கவர் ஆகுதா பாருங்கள். பிடிங்க ப்ரோ. இங்கே ப்ரோ அங்கே வைங்க ப்ரோ. மேலே வைங்க, மேலே வைங்க. ஆமாம், கதவு கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி வைங்க. யாருன்னா உள்ளே வந்தால் தெரியும். ஆமாம், வைங்க 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 ப்ரோ. உள்ள சொன்னது ப்ரோ. எல்லாம் ஆக்ரோஷமாக இருக்கு. இது யார் மேலே பண்ணியிருக்கீங்க இந்த சூனியம்? இந்த சூனியம் யார் மேலே பண்ணியிருக்கீங்க? என் முன்னாடி வர முடியுமா? நீ பண்ணதெல்லாம் நான் வீடியோ எடுத்துட்டேன். இதை கொண்டு போய் நான் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்க போகிறேன்.
என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கா பாருங்க ப்ரோ. ரெண்டு இடத்துல 2 பேருக்கு ஒரே நாளில் சூனியம் பண்ணியிருக்கேன். இதை நான் கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷனில் கொடுப்பேன். போலீஸே வந்து நான் என்ன எது பண்ண முடியாது சொல்கிற மாதிரி இருக்கு சவுண்டு. உன்னை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் கத்துறியா? வாங்க ப்ரோ போய் செக் பண்ணிட்டு வரலாம். ரோட்டி இந்த ரூமில் இருக்கியா நீ? இங்கே என்ன ப்ரோ சவுண்ட் வருது? ஆளை காணும் ப்ரோ யாருமே. ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது ப்ரோ. இங்கே பாருங்க சூரியன் பாருங்க ப்ரோ. எப்பா யாருமே இல்லை ப்ரோ. எங்கே இந்த சவுண்ட் வருதுன்னே தெரியல ப்ரோ. என் ஃபேஸை பாருங்கள், அவ்வளோ எக்ஸாஸ்ட் ஆகிருக்குங்க. ஃபுல் டயர்டில் இருக்குது. எனக்கு என்னென்னமோ நடந்துட்டுருக்கு. நான் உள்ள நைட் விஷன் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ரூமில் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. கன்ஃபார்மாக எதுவும் நடக்குது. முன்னாடி வரலாம். இந்த மாதிரி கத்திலாம் எங்களை பயன்படுத்த முடியாது. முன்னாடி வா. நான் இந்த ரூம்குள்ளே போய் இப்போ நான் நீ சூனியம் பண்ண நான் ஃபோட்டோ எடுக்க போகிறேன், இல்லை வீடியோ பண்ண போகிறேன். முடிஞ்சா நீ வந்துக்கோ. வர முடியுமா? ஏய் எங்கே போயிட்ட? நீ பண்ணதெல்லாம் பார்த்துட்டேன். யாருக்கு சூனியம் பண்ணியிருக்க? இது 2ஆவதாக பார்க்குறேன் ஒரே நாளில். ப்ரோ இங்கே பாருங்க ப்ரோ. இது ஆட்டோமேட்டிக்காக எரியுது ப்ரோ. பார்த்தேன் ப்ரோ. ப்ரோ ஆட்டோமேட்டிக்காக எரியுது ப்ரோ. சவுண்டு பார்த்தீங்களா இல்லையா ப்ரோ? இது சின்ன ப்ரோ. இது ஆட்டோமேட்டிக்காக அதனால தான் எரியுது. பற்றி எரியுது கைஸுங்க ஆட்டோமேட்டிக்காக. இது ஜின்னோட வேலை தான் ப்ரோ. இது ப்ரோ ஆட்டோமேட்டிக்காக எப்படி ப்ரோ பத்துச்சு தெரில ப்ரோ. கிளம்பலாம் ப்ரோ. கிளம்பு. ப்ரோ ஆட்டோமேட்டிக்காக எரியுது ப்ரோ. பார்த்தேன் ப்ரோ. ப்ரோ ஆட்டோமேட்டிக்காக எரியுது ப்ரோ. சவுண்டு பார்த்தீங்களா இல்லையா ப்ரோ? இது சின்ன ப்ரோ. இது ஆட்டோமேட்டிக்காக அதனால தான் எரியுது. கைஸ் ஒரு வழியாக அந்த விச் காலேஜ்லேருந்து வெளியே வந்துட்டோம். ஏன்னா அவுட்ரோ கூட அந்த இடத்துல கொடுக்க முடியல. ஏன்னா அந்த இடத்துல லாஸ்ட்டாக நடந்த விஷயம் அப்படி. இது வரைக்கும் நாங்கள் வந்து சூனியக்காரி அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருந்தோம். அந்த இடத்துல ஜின்னு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல.
அந்த விச் லேடி வந்து அந்த ஒரு பொம்மையை வச்சு யாருக்கும் சூனியம் பண்ணிட்டு இருந்தா. அந்த பொம்மை வந்து எரிஞ்சதெல்லாம் வந்து இது வரைக்கும் நாங்கள் யாரும் பார்த்ததும் இல்லை. எங்கள் கண்ணு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நடக்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. பேசக்கூட முடியல. அடுத்த வார்த்தை என்ன யூஸ் பண்ணுறது கூட அந்த இடத்துல வாயே வரல ப்ரோ. ஆமாம் ப்ரோ, முன்னாடி டக்குன்னு அப்படி எரிஞ்சிட்டு இருக்கு. ஒரு செகண்ட் பட்டுன்னு பார்த்துது. எப்படி போகுது நம்ம சொன்ன ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி நீ என்னென்ன பண்ற அப்படின்னு சொல்றாங்க வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வெளியே வந்து நாங்க இது பண்ண போறோம். அதனாலதான் ப்ரோ 2 இடத்துல ஒரே நாள் 2 இடத்துல எரிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல சூனியம் பண்ணா அது எரிஞ்சது, செகண்ட் ஒரு இடத்துல சூனியம் பண்ணா அது எரிஞ்சது. ப்ரோ ஒருவேளை இது வந்து ஏற்கனவே பண்ணி சூனியமா இருக்குமா இல்ல மறுபடியும் வேணும்னு ஒன்றால? இல்ல ப்ரோ, 2 பில்டிங் ஆப்போசிட்ல தானே. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் முன்னாடி பில்டிங்ல பார்த்தோம். இது வந்து கடைசியில 2 இடத்துல. இப்போ சப்போ அந்த பில்டிங்குள்ள நம்ம போவே விடல ஃபர்ஸ்ட். அதனாலதான் ப்ரோ 2 பில்டிங்ல இந்த மாதிரி வந்ததுனால தான் அப்படி பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கைஸ் 6.5 மணி நேரம் மேலே வந்து அந்த இடத்துல வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து எவ்வளோ பாட்டாக வரும் அப்படின்னு சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. இந்த வீடியோ வந்து ஆக்சுவலாக கிறிஸ்பாக தான் நான் கட் பண்ணுவேன். ரொம்ப போர் அடிக்கிற சீன்லாம் நான் எடுத்துருவேன். போர் அடிக்கிறதுனா எப்படின்னா, ரொம்ப நேரம் நாங்கள் நடந்திருப்போம். இப்போது உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஆக்டிவிட்டி நடக்கிற சீனு அதெல்லாம் மட்டும் தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி வந்து நாங்கள் நிறைய வந்து நடந்திருப்போம். அப்போ வந்து பேரலல் ஆக்டிவிட்டி நடந்திருக்காது. அப்பயே நடந்துச்சு ப்ரோ. இல்ல ப்ரோ, அந்த மாதிரி சீன்லாம் நம்ம போட மாட்டோம். பேரலல் ஆக்டிவிட்டி நடக்காத சீன்லாம் நாங்கள் போட மாட்டோம். நடக்கிறது மட்டும் தான் போடுவோம். இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இந்த விச் காலேஜ். இது வந்து எப்படியும் வந்து 4 பார்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுட்டேஜ் அவ்வளோ இருக்குது. 6.5 மணி நேரம் நீங்கள் நினச்சி பாருங்களேன். கிறிஸ்பாக கட் பண்ணி எவ்வளோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்க முடியுமோ அந்த வீடியோ நான் கொடுக்க பார்க்குறேன் கைஸ். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாதான் கேஸ் இந்த மாதிரிலாம் வீடியோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுக்க முடியும். அந்த இடத்துல போய் வீடியோ எடுக்கிறது அவ்வளோ சின்ன விஷயம்லாம் இல்லவே இல்லை. இத்தனைக்கும் நாங்கள் 3 பேர் வந்து சப்போஸ் யாருன்னா வந்துட்டா கூட நாங்கள் தான் சமாளிச்சாகணும். அப்புறம் பாஸ்கர்கிட்ட கேட்கலாம் கைஸ், அவன் எப்படி ஃபீல் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி ப்ரோ ஃபீல் பண்ணுறீங்க? டிஃப்ரெண்டாக இருந்துச்சு கைஸ். அப்படி போகிறதுக்கு என்னால் லாஸ்ட் டைமாக அந்த பொம்மையை அடிச்சப்பறம் நான் போகவே விரும்பலை. அப்புறம் கன்வின்ஸ் பண்ணி ப்ரோ தான் கூப்பிட்டு போனார். அதுக்கடுத்து போக எனக்கு மைண்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னதான் இவங்களால பண்ண முடியும் அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அப்புறம் உள்ளே போய் பார்க்க லாஸ்ட் இந்த ஃபயர் என்ஜின்லாம் ஏற்றுக்கவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருங்க கைஸ். இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். என்ன ப்ரோ நான் இன்னொன்று ப்ரோ நானும் போலான் இருக்கேன். அடுத்து திருப்பி போய் ப்ரோ பசங்களை கூட்டு போங்க ப்ரோ. எப்படியும் ஒரு 4-5 பேராவது கூட்டு போயிடுங்க. ஏன்னா வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் நிறைய இருக்கு. உள்ள வெளியே இருந்து யாருன்னா உள்ள வந்துட்டாங்கன்னா இது பண்ணிட்டு மாட்டிப்போம். நம்ம வீடியோ எடுக்கிறது தெரிஞ்சிருக்கேன். அது இல்லாம இவன் இந்த சூனியக்காரி என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியவே இல்லையே. உள்ள அப்படி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கணும் ப்ரோ. எனக்கு கண்டிப்பா பண்ணி பாருங்க ப்ரோ. போயிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வரைக்கும் எவ்வளோ வீடியோ எடுத்திருக்கு, எதுலையுமே இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டாக இல்லை. டிஃப்ரெண்டாக அவ்வளோ ரிஸ்க் எடுத்து ரொம்ப ரிஸ்க் எடுத்துருக்கோம். ரொம்ப ரிஸ்க் எடுத்து கவர் பண்ணியிருக்கோம். ஆமாம், பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். தேங்க்யூ. சரி ப்ரோ, கிளம்பலாம் ப்ரோ. சரி ப்ரோ, டீ குடிச்சிட்டு கிளம்பலாம். ஓகே ப்ரோ. கைஸ் நான் இங்கேருந்து திருப்பி வந்து 450 கிலோமீட்டர் நான் ட்ராவல் பண்ணணும். இது வந்து ட்ராவல்லையும் இருக்குது. டைம் எவ்வளோ கரெக்டாக காமிச்சிருங்க. 3:29 ப்ரோ. 3:29 ஆகுது கைஸ். இப்போ தான் நாங்கள் முடிச்சுட்டு வெளியே வரோம். நான் இங்கேருந்து இன்னும் 450 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம். பாலாம் வலிக்குது ப்ரோ. அப்படியே காலையிலாம் உங்களை தான் அட்டாக் பண்ணிச்சே ப்ரோ. இப்போ ஆமாம் ப்ரோ, எனக்கு அந்த இழுத்ததெல்லாம் என் கண்ணு முன்னாடி ப்ரோ. எனக்கு ஹார்ட் நின்றுச்சு ப்ரோ ஒரு செகண்டில். எப்படி ப்ரோ? இல்லை எப்படி நீங்கள் திருப்பியும் போய் அந்த பயத்தெல்லாம் தாண்டி இன்னொரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க, இன்னொரு பில்டிங்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லி எப்படி வந்தது உங்களுக்கு? அதுக்கே இவ்வளோ தில் இருக்கும்போது நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். என்ன சொல்கிறீங்க? கரெக்ட் தான் என்ன இருக்குன்னு உள்ள போய் பார்க்கலாம் கைஸ். இந்த வாட்டி எனக்கு பாஸ்கர் வந்து இப்படி சொன்னது தான் ஒரே என்ன சொல்கிறதுனா, அது வந்து இவனா இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆக்சுவலாக வந்து அந்த இடத்துல இருந்து காலி பண்ணி போகலாம் அப்படின்னு தான் சொல்லுவான். ஆனால் இந்த வாட்டி வந்து அவனை அட்டாக் பண்ணி கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்க்கு ஹார்ட் நின்றுச்சு ப்ரோ. அப்படி கைஸ் உங்களுக்கு நீங்கள் அந்த பார்த்துருப்பீங்க, தேர்ட் பார்ட்டில் அதை பார்த்துருப்பீங்க. அவன் மேலே சேர் அடிச்சு அவனை பின்னாடி வந்து அந்த பேய் இழுத்தது. அதெல்லாம் பண்ணி கூட நம்ம ஃபோர்த் பார்ட் வந்து கண்டினியூ பண்ணலாம், அந்த பில்டிங்க்கு போகலாம் அப்படின்னு சொன்னான். கொஞ்சம் கொஞ்சமாக தான் கைஸ் கற்றுப்பான் பாஸ்கர். அதனால அவனை திட்டாதீங்க. நிறைய வந்து திட்டுறீங்க, பாஸ்கர் அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாமே கற்றுக்க முடியும். நானும் அப்படியே தான் கற்றுக்கிட்டேன். இது எப்படி வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்கிட்டேன். அவனும் கற்றுப்பான். இதுக்கு மேலே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். சப்போர்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கொஞ்சம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே கைஸ், பாய்.